என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, துணிச்சலுக்கு பெயர் போன வீட்டிஷ் ஃபேர் நடிகையை கசக்கி பிழிந்த வெற்றிகரமான டைரக்டரும் ஒல்லி பிச்சான் ஹீரோவும் கண்டென்ட்டுக்குள்ள போறேன். வீட்டிஷ் ஃபேர் என்று செக்கச்சவையில் இருக்கிறவங்கள சொல்லுவாங்க. அப்படி தமிழ் நடிகைகளிலேயே ஒரு வீட்டிஷ் ஃபேர் நடிகை என்றால் அது இவங்க தான். ஸோ இந்த வீடியோவில் அவங்கள நான் வீட் நடிகை, வீட்னா WHEAT கோதுமை, வீட் நடிகை என்றே குறிப்பிடுகிறேன். வீட் கோதுமை விளைச்சலுக்கு ரொம்பவும் புகழ்பெற்ற மாநிலமான பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். ஆரம்பத்தில் ஒரு சில தெலுங்கு படங்களில் நடித்து கொண்டிருந்தார். கோலிவுட்டின் ஆட்ட படத்தில் அறிமுகமானார். வெற்றிகரமான டைரக்டர், பெண்கள் விஷயத்தில் ஜென்டில்மேன் என்றுதான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் அந்த யூனிட்டில் பணிபுரிந்த நபர் நேரடியாக, அதாவது ஐ விட்னஸ் என்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நேரடியாக பார்த்த நபர் என்கிட்ட ஒரு ஷாக் தகவலை சொன்னார். அந்த வெற்றிகரமான டைரக்டரின் காம முகத்தை எனக்கு அடையாளம் காட்டினார். அந்த வெற்றிகரமான டைரக்டர் மற்றும் ஒல்லி பிச்சான் ஹீரோ இருவரும் ஒரே இரவில் நீ பாதி நேரம் நான் பாதி நேரம் என்று ஷிஃப்ட் போட்டு நடிகையை கசக்கி பிழிவதை வாடிக்கையாக வைத்திருந்தார்களாம். அந்த படத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இலக்கியவாதிகள் மத்தியில் பிரபலமான தமிழ் எழுத்தாளரும் நடித்திருக்கிறார். உங்களுக்கும் அந்த நடிகர் யார் என்று இந்நேரம் புரிந்திருக்கும். இந்த நடிகை இரவு நேரங்களில் 2 பேரின் காம களியாட்டங்களுக்கு ஈடு கொடுத்து மாளாமல் பகல் நேரங்களில் வாடிய மலர் போல துவண்டு போய் வந்து நடப்பதையும் நடிப்பதையும் பார்த்து பரிதாபப்பட்டு, பாவம் அந்த பிள்ளைய 2 பேருமா இப்படி கசக்கி பிழிகிறாங்களே என்று அந்த யூனிட்டில் இருந்தவர்களிடம் தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரபலமான நடிகரின் இந்த வருத்தமான வசனத்தை நேரில் கேட்டு பரிதாபப்பட்டவர் என்னிடம் சொன்ன தகவல் இது. அடடா, அந்த டைரக்டரின் படங்களைப் போல அவரும் புரட்சிகரமான மனிதர் என்று நினைத்திருந்தோமே என்று நான் நொந்து போனேன். பிறகு கடவுள் பெயர் கொண்ட டைரக்டர், அப்புறம் பகவான் ராகவேந்திரரின் பக்தராக காட்டிக்கொள்ளும் டைரக்டர் கம் நடிகர் போன்றவர்களின் படங்களிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசியுடன் நடித்தாலும் கூட அதிசிவந்த நிறமே இந்த நடிகை கோலிவுட்டில் முன்னணி நடிகையாக நீண்ட காலம் நிலைக்க முடியாதபடி செய்துவிட்டது. ஏன்னா அந்த அதிசிவந்த நிறம் என்பது தமிழனுக்கு அந்நியமாகி போனது. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் டஸ்கி கலர் ஹீரோயினை பிடிக்கும், அல்லது சிவந்த நிறம் ஹீரோயின் அவங்களையும் பிடிக்கும். ஆனால் இவங்க வீட்டிஷ் ஃபேர் என்கிற அதிசிவந்த நிறமாக இருந்ததுனால ஒரு வெளிநாட்டு பெண்ணின் தோற்றம் நினைவுதான் தமிழனுக்கு வருகிற காரணத்தினால் இந்த நடிகையை தொடர்ந்து ரசிப்பதற்கு தமிழ் ரசிகர்கள் தயாராக இல்லை. எனவே பாலிவுட்டுக்கு போனார் இந்த வீட் நடிகை.
அங்கே இந்த நடிகையின் காட்டில் அடைமழையாய் வாய்ப்புகள் குவியத் தொடங்கின. இப்போது நடந்து முடிந்த தேர்தலில் ஜெயித்து எம்பி ஆகியிருக்கும் கங்கனா ரணவத்துக்கும் இந்த வீட் நடிகைக்கும் அங்கே பாலிவுட்டில் சரியான போட்டி நிலவியது. ஸ்டார் அந்தஸ்தில் மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாவிலும் இரண்டு பேரும், அதாவது கங்கனா ரணவத்தும் இந்த நடிகையும் அரசியல் ரீதியாகவும் சமூக வலைதளங்களில் மோதிக்கொண்டார்கள். வீட் நடிகையின் வீட்டுக்கு ஒரு முறை வருமான வரித்துறை ரெய்டு வந்தது. நடிகையின் வீட்டில் 5 கோடி ரூபாய் ரொக்கமாக கணக்கில் வராத கருப்பு பணம் இருந்ததாக சில மீடியாக்களில் செய்திகள் வந்தன. இது பற்றி மீடியாக்காரர்கள் நடிகையிடம் கேட்டதற்கு, என்னது 5 கோடியா? என் வாழ்க்கையில் நான் 5 கோடியை மொத்தமாக பார்த்தது கூட இல்லையே. அந்த இன்கம் டேக்ஸ்காரங்க கைப்பற்றி இருக்கிற அந்த 5 கோடி எனக்கு காட்டவாவது சொல்லுங்களேன் என்று நக்கல் அடித்தார். பிஜேபி அரசை எதிர்த்து ட்வீட் செய்வதால் வீட் நடிகையை தங்கள் கட்சிக்குள் இழுக்க காங்கிரஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட வீட் நடிகைக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக சொல்லியே காங்கிரஸ் கட்சி வளைக்க பார்த்தது. ஆனால் நடிகையோ கழுவுற நீரில் நழுவுற மீன் மாதிரி தப்பிக்கொண்டே வருகிறார். அரசியலில் சிக்கவில்லை. இவரை தீவிரமாய் காதலித்த 3 எழுத்து தமிழ் நடிகர், அந்த வீட் நடிகையும் தன்னை காதலிப்பதாக அவரே வதந்தியை பரப்பினார் தமிழ் மீடியாவில். ஆனால் நடிகையோ அந்த நடிகர்கிட்ட, யூ ஆர் ஏ ஸ்வீட் பாய், ஆனால் நான் உன்னை லவ் பண்ண முடியாது என்று மறுத்து விட்டார். நீண்ட காலமாக இந்த வீட் நடிகையின் பின்னாடியே சுற்றி கொண்டிருந்த அந்த 3 எழுத்து நடிகர் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் தானும் அந்த நடிகையும் லவ் பிரேக்கப் செய்து விட்டதாக இன்னொரு வதந்தியை அவரே கிளப்பி விட்டார் மீடியாவில். முதல்ல லவ் இருந்தாதானே அந்த லவ் பிரேக்கப் ஆக முடியும். இந்த நடிகை இவரை காதலிக்கவே இல்லை. இந்த நடிகை தன்னை காதலிப்பதாகவும் வதந்தியை பரப்பினார். அதுக்கு பிறகு அந்த நடிகையும் தானும் பிரேக்கப் பண்ணிட்டதாக இன்னொரு வதந்தியையும் இந்த நடிகரே பரப்பி ஒரு அல்ப திருப்திப்பட்டு கொண்டு அதன் பிறகு மாடலிங் ஏஜென்சி நடத்தி வரும் ஒரு பெண்ணை 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டார். அந்த நடிகர் பிக் பாஸிலும் கூட சிறிது காலம் இருந்துவிட்டு வந்தவர். வீட் நடிகை இப்போது ஒரு வெளிநாட்டுக்காரரான டென்னிஸ் விளையாட்டு வீரரை காதலித்து வருகிறார். இந்த வீட் நடிகை தொடர்பாக ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஒரு இந்தி திரைப்படம், அதில் வீட் நடிகை கார் ஓட்டி கொண்டிருப்பார். அவருக்கு இடதுபுறத்தில் அந்த படத்தில் நடித்த இன்னொரு நடிகர் உட்கார்ந்திருப்பார். கார் ஓட்டிக்கொண்டே சாலையில் தீவிரமாக கவனம் செலுத்தி வரும் அந்த நடிகை கிட்ட அந்த நடிகை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பார். அந்த நடிகை எல்லாத்தையும் சரியாக காதில் வாங்காமல் சாலையிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருப்பார். அப்போது திடீர்னு சடன் பிரேக் போட வேண்டிய ஒரு நேரத்தில் பிரேக்கை இழுப்பதற்கு பதிலாக அந்த நடிகரின் அங்கத்தை பிடித்து இழுத்துவிட அவர் வலியில் அலறுவார். இப்படியாக ஒரு காமெடி காட்சி
ஒரு இந்தி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. அது சென்சாருக்கும் அகப்படாமல் வெளியில் வந்து விட்டதால் அந்த காட்சி வெட்டி எடுக்கப்பட்டு இணையத்தில் வைரல் ஆகி இருக்கிறது. நானும் கூட அந்த காட்சியை பார்த்தேன், நீங்களும் கூட பார்க்கலாம். எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசியிருக்கும் செய்திகள் எந்த நடிகனையும் நடிகையையும் டைரக்டரையும் கூட உங்களுடைய வழிகாட்டிகளாக, தேவனாக, தேவதையாக நினைக்காதீர்கள் என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும், சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களின் விழிப்புணர்வுக்காகவும் தான். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.